நீர் பறவைகளின் வாழ்விடமாக மாறிய திருச்சி பஞ்சப்பூர் ஏரி அங்கு குவியும் பறவைகளால் பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்து வருகிறது. கண்களுக்கு விருந்தளிக்கும் பறவைகளின் வாழ்வை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான பறவை சரணாலயங்களில் ஒன்று வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு வகையான பறவைகள் இங்கு வருகை தருகின்றன. வேடந்தாங்கல் ஏரி இயற்கை எழில் கொஞ்சம் வகையில் உள்ளதால் கனடா, சைபீரியா, வங்கதேசம், பர்மா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலிருந்து ஏராளமான பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பதற்காக இங்கு வருகின்றன. அதேபோல்தான் இப்போது மினி வேடந்தாங்கலாக திருச்சி பஞ்சப்பூர் ஏரி பல்வேறு பறவைகள் தங்கும் முக்கிய இடமாக காட்சியளிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலத்தில் இந்த ஏரிக்கு உள்ளூர் பறவைகள் அதிகமாக வருகை தருகின்றன. நீர்க்காகம், கொக்கு, நாரை, நீர்க்கோழி, வாத்து, கிரீப் உள்ளிட்ட பல வகை நீர்ப்பறவைகள் காணப்படுகிறது. இந்த சீசனில் சாம்பல் நாரைகள் பார்வையாளர்களை ரசிக்க வைத்துள்ளது. மேலும் மாலை நேரங்களில் கிளாசி ஐபிஸ் மற்றும் டெர்ன் பறவைகள் கூட்டமாக வந்து தங்குவதும், ஏரியை சுற்றியுள்ள புல்வெளி பகுதிகளில் முனியா, பிரினியா, வார்ப்ளர், வாக்டெயில், அவடாவட் மற்றும் நெசவாளர் பறவைகள் போன்ற சிறிய பறவைகளும் காணப்படுகின்றன. குறிப்பாக பாடிபெட் வார்ப்ளர் பறவை 9 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பகுதியில் காணப்படுவதாக கூறுகின்றனர். மார்ஷ் ஹாரியர், பிராமணி கழுகு போன்ற பறவைகளும், புட்டட் ஈகிள் மற்றும் பாம்பு கழுகு போன்ற பறவைகளும் பறந்து செல்லும் காட்சிகளை பார்வையாளர்கள் புகைப்படம் எடுத்து ரசித்து வருகின்றனர். மத்திய ஆசியாவிலிருந்து வரும் பார் ஹெட்டகுஸ் பறவையும் இந்த சீசனில் காணப்படுகிறது. பிஷப் ஹீவர் கல்லூரி சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர்கள் மேற்கொண்ட ஆய்வில் பஞ்சப்பூர் ஏரி திருச்சியில் பறவைகள் வாழ்வதற்கு முக்கிய இடமாக இருப்பது தெரியவந்துள்ளது. இது குறித்து சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் கால்டன் கூறுகையில், பறவைகளை கண்காணிப்பது முக்கியம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஐடி துறையில் பணிபுரியும் ஊழியர்கள், சுற்றுச்சூழல் துறை மற்றும் அறிவியல் துறையில் இல்லாத நபர்கள் பறவைகள் கண்காணிப்பு செய்வது மன அழுத்தத்தை குறைக்கும் என்று கூறுகிறார்கள். ஸோ பேர்ட் வாட்சிங் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஒரு வளர்ந்து வரும் ஒரு பொழுதுபோக்கு. இது நிறைய பேருக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஐடி ஊழியர்கள் ஆர் அதர் இதில் சுற்றுச்சூழல் ஆர் இயற்கையில் இல்லாதவங்களுக்கு பேர்ட் வாட்சிங் வந்து இப்போ ஒரு முக்கியமான ஹாபியாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது. ஏரி குளங்கள் சூழ்ந்து இருக்கிறதுனால திருச்சி வந்து நிறைய நீர்நிலைகளை கொண்டது. இந்த இடங்கள் வந்து குறைந்து கொண்டே வருகிறது. ஏன்னா இப்போ முக்கியமாக வந்து நீர்நிலைகள் குறைஞ்சிட்டு வர்றதுனால இந்த ஏரியில் வந்து நிறைய வகையான பறவைகள் இருக்கிறதுனால நிறைய ஆர்வலர்கள் வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு பாதுகாக்கிறதுக்கு, நம்ம உள்ளூர் வாசிகளுக்கு ஒரு பொழுதுபோக்கு இடமாக நம்ம மேம்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும்னு நான் நினைக்கிறேன். திருச்சி தமிழ்நாட்டின் மையப்பகுதியாக இருந்து வரும் நிலையில் திருச்சி மாவட்டத்தில் காடுகள், சுற்றுலாதலம் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் பெரிய அளவில் இல்லாமல் இருந்தாலும் ஒரு சில ஏரி, குளம், நீர்நிலைகள் சூழ்ந்த இடமாக உள்ளது. பஞ்சப்பூர் ஏரிக்கு நீர்நிலைகள் குறைந்து வருவதால் அதிக அளவில் வரும் பறவைகள் பாதிக்கப்படுகின்றன. இந்த பஞ்சப்பூர் ஏரியை பாதுகாக்க சுற்றுலாத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருச்சி மாவட்ட செய்தியாளர் அப்துல் கரீமுடன் செய்திக்குழு.